பேசப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் வார். உலக பிரகாரமாய் நடந்தாலும் இதுக்கு காரணம் ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசன் இருக்கு. என்ன ஸ்பிரிச்சுவல் ரீசன் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லும்போது ஏவாளையும் சர்பத்தையும் பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். 3:15 இருக்கு. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்றார். இந்த பகை உண்டாக்குறது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்திரீயின் வித்து அப்படிங்கிறது யாரை குறிக்குது? நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்திரீயின் வித்து என்பது இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்தாக பூமியில வந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப சர்பத்தின் வித்து யாரு? அடுத்த கேள்வி வருது. சர்பத்துக்கும் ஸ்திரீக்கும் இல்ல, சர்பத்தின் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் தான் நடக்குது. அப்ப சர்பத்தின் வித்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல கேட்டின் மகன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சகல கேடுகளுக்கும் பிதா, பொய்க்கு பிதா யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா பிசாசு. பாவங்களுக்கு எல்லாம் அவன் தான் அதிபதி, அவன் தான் தகப்பனாக இருக்கிறான். அவனுடைய மகன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆன்டி கிறிஸ்து, அந்தி கிறிஸ்துன்னு பார்க்கிறோம். அப்போ இந்த யுத்தமானது அந்தி கிறிஸ்துவுக்கும்